பேரவைத் தலைவர் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, மதசார்பற்ற வெற்றி கூட்டணியினுடைய தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை வணங்கி, இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த அவையிலே இன்றைக்கு மிக முக்கியமான நாளான இந்த நாளில் என்னுடைய உரையிலே நேற்றே முதலமைச்சர் அவர்களுக்கு இன்றைக்கு பெரும்பான்மையை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை நேற்றே நான் பதிய வைத்திருக்கிறேன். அதே போல முதலமைச்சர் அவர்கள் செய்த நல்ல விஷயங்களையும் நாம் பாராட்டி இருக்கிறோம். எதிர்கட்சிகளை எதிரி கட்சியாக நினைக்காமல் அனைவரையும் சந்தித்து அரசியலில் ஒரு மாண்பையும் மரபையும் நீங்க ஏற்படுத்தியிருக்கீங்க, வரவேற்கத்தக்கது. அதுபோல உங்களுடைய முதல் அறிவிப்பிலேயே சிங்கப்படை பெண்களை பாதுகாக்கவும், அதே போல மதுக்கடைகளை மூடுவோம் என்று சொன்னதும் மக்களால் வரவேற்கப்பட்டது. அந்த வகையில் முதலில் 717 மதுக்கடைகளை மூடியது ஒட்டுமொத்த தமிழக மக்களால் வரவேற்கப்பட்டது. கோவில்கள் மற்றும் பள்ளி வளாகங்கள் அருகில் இருந்த மதுக்கடைகளை முதல் முறையாக நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இன்னைக்கு மூடியிருக்கோம். அடுத்தது இன்றைக்கு மீனவர்களை பாதுகாக்க ஒரு அறிவிப்பு அரசாங்கத்தின் மூலம் வந்திருக்கிறது. அதையும் தேமுதிக வரவேற்கிறது. இதையெல்லாம் இருப்பினும் முதல்வர் அவர்களே, நீங்கள் அன்றைக்கு பதவியேற்ற அன்றைக்கு சொன்னது உங்களுடைய ஆட்சி வெளிப்படையான ஆட்சியாக இருக்கும், மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு முன்னுதாரணமான ஆட்சியாக இருக்கும் அப்படின்னு தான் நீங்க அன்னைக்கு சொன்னீங்க. அதுபோல அரசு குடும்பத்தில் இருந்து வந்தவன் அல்ல, ஒரு எளிமையான குடும்பத்தில் இருந்து வந்தவன் தான் என்பதை முதலமைச்சராக நீங்க பதவியேற்றதை அனைவருமே வரவேற்றோம், மக்களும் வரவேற்றனர். நாம் சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த அவையில இன்றைக்கு பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய தருணத்தில் முதல் முறையாக மனவேதனையோடு நான் பதிய வைக்கிறேன், இங்கு குதிரை பேரம் நடந்ததாக இன்றைக்கு எதிர்கட்சிகள் அத்தனை பேருமே அதை சொல்லும் பொழுது, இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் நடக்காத ஒரு விஷயம், அதுவும் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த அவையிலே இந்த முக்கியமான நாளில அதை பற்றி பேச வேண்டிய ஒரு நிலையை ஏற்பட்டதற்காக உண்மையில் நான் மனம் வேதனை அடைகிறேன். அதே போல முதலமைச்சர் அன்னைக்கு சொன்னாரு, இங்க முகமூடி யாரும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அனைவருக்கும் ஒரு வெளிப்படையான ஆட்சி தான் செய்வோம் என்று. அப்படி இருக்கையில் முதல்வர் அவர்களை சந்திக்க யார் முகத்தை மூடிக்கொண்டு அன்று வாகனத்தில் சென்றார்கள் என்பதை நிச்சயமாக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அதற்கு காரணம் குதிரை பேரம் என்றால் இதைவிட ஒரு தலைகுனிவு இந்த வரலாற்று சிறப்புமிக்க அவையில் எதுவுமே கிடையாது. நிச்சயம் முதல்வர் அதற்கு பதில் சொல்வார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அதே போல அரசு குடும்பத்தில் இருந்து நான் வந்தவன் இல்லை என்று முதல்வர் சொல்லும் பொழுது வரவேற்றார்கள் அனைவரும். ஆனால் இன்றைக்கு அவருடைய ராஜகுருவாக இருப்பவரை மிஸ்டர் ரத்தன் பண்டிட் என்பவரை அரசியல் சிறப்பு அதிகாரியாக அரசு வேலையில் அமர்த்தியதை ஒட்டுமொத்த தமிழக மக்கள் சார்பாக வன்மையாக இந்த வரலாற்று சிறப்பு மிக்க அவையில் நான் அதை குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி உங்களுக்கு ராஜகுருவா இருந்தா உங்க பர்சனலா அவரை வச்சுக்கணும். பட் அவரை அரசு உயர் பதவியில கொண்டு இளைஞர்களை நம்பி மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. இந்த இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன உதாரணத்தை சொல்கிறீர்கள், என்ன வரலாற்றை நீங்க சொல்ல விரும்புகிறீர்கள், வருங்கால இளைஞர்களுக்கும் எதிர்காலத்திற்கும் இதன் மூலம் என்ன மெசேஜ் நீங்க சொல்றீங்க அப்படிங்கறத நிச்சயம் தெளிவுபடுத்தணும்.
ஏன்னா இன்னைக்கு மக்கள் ஜனநாயகத்தை நம்பி இளைஞர்கள் கையில ஆட்சியை கொடுத்திருக்கிறார்கள். அப்போ வருங்காலம் இளைஞர்களும் வருங்காலத்திற்கும் இந்த அரசு ஒரு முன் உதாரணமா இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு கோரிக்கை என்பதை இந்த நேரத்துல நான் ஆணித்தரமாக பதிய வைக்கிறேன். அது மட்டும் கிடையாது, இந்த ஆட்சி மக்களுக்கான ஒரு நேர்மையான ஆட்சியா இருக்கணும். ஜனநாயகத்தின் மீதும் மக்கள் மீதும் நம்பிக்கை கொண்டு மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று சொல்லக்கூடிய அளவு எதிர்காலத்தில் இந்த ஆட்சி நிச்சயமாக இளைஞர்களுக்கும் எதிர்காலத்திற்கும் நல்ல வகையில எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நான் சார்ந்த இயக்கமான தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் எங்கள் நிறுவன தலைவர் அன்பு தலைவர் கேப்டன் அவர்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்று இந்த மாமன்றத்திலேயும் வெற்றி பெற்றிருக்கிறார். இதற்கு காரணம் உழைப்பு, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, மக்கள் மீது அவர் வைத்திருக்கிற அளவு கடந்த அன்பு. கான்பிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம் என்று சொன்னார். அந்த வெற்றியை நிலைநாட்டி இருக்கிறார். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் என்று பாடிய புரட்சி தலைவர் அவர்கள் அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் உன்னை சேரும் என்று பாடினார். இன்று முதல்வர் சொல்வார், வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் மாமன்ற உறுப்பினர்களே உங்களை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் தமிழ்நாட்டு மக்களே உங்களை சேரும் என்பார். அமைதியாக ஒரு புரட்சியை, ஒரு வெற்றியை நிலைநாட்டி இருக்கிறார். விஜய் என்றாலே விக்டரி, வெற்றியை தவிர ஏதுமில்லை. அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தளபதி அவர்களால் இன்று இந்த மாமன்றத்தில் முன்மொழியப்பட்ட நம்பிக்கை கோரும் தீர்மானம் மாபெரும் வெற்றி அடைந்திருக்கிறது. இதற்கு காரணம் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மீது வைத்துள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை. பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளிவிட்டு தாழ்மையானவர்களை உயர்த்துகிறார் இறைவன். தடைகள் வெற்றியின் புதையல், தடங்கள் வெற்றியின் தடங்கள் என்பதை மனதில் நிறுத்தி தடை கற்களை படிக்கற்களாக்கி, துன்பங்களை தூள் தூளாக்கி, சோதனைகளை சாதனைகளாக்கி பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர் நம்பிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் இன்றைக்கு பெற்றிருக்கிறார்கள். அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் என்கிறார் திருவள்ளுவர். அதாவது ஒரு செயலை செய்யும் முன் இது கடினமானது என்று மலைக்க கூடாது. கடினமான செயலையும் முடிக்க முயற்சி செய்து அதில் வெற்றி காண்பதுதான் பெருமை. திருவள்ளுவரின் வாய்மொழிக்கேற்ப எதை கண்டும் மலைக்காமல் பிறரை மலைக்க வைத்திருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள். இந்த மாமன்றத்தில் முன்மொழியப்பட்ட நம்பிக்கை கோரும் தீர்மானம், அதை நினைக்கும் போது மலை போலே வரும் சோதனையாலும் பனி போல் நீங்கிவிடும், நம்மை வாழ விடாதர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்துவிடும் என்கின்ற அந்த வரிகள் தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஒன்றை நான் நினைத்து பார்க்கிறேன். ஆட்சி அதிகாரம் வருவதற்கு முன்னாலே தளபதி அவர்கள் ரசிகர் மன்றங்களை நடத்தினார், நற்பணிகள் பல செய்தார். பின்பு மக்கள் இயக்கம் கண்டார். தன்னுடைய ரசிகர் மன்றம் மூலமாக காலை உணவளித்தார், ரொட்டியும் பாலும் கொடுத்தார், ஏழைகளுக்கு உதவினார், ஏழைகளின் கண்ணீரை துடித்தார், படிப்பதற்கு உதவினார். படித்தோர், ஏழைகள், இல்லாதார், இருப்போர் எல்லோரையும் அரவணைத்தார் தன் ரசிகர் மன்றங்களின் மூலமாக, மக்கள் இயக்கத்தின் மூலமாக. அன்று அவர் செய்த தான தர்மங்கள் தான், அன்று அவர் செய்த தர்மம் தான் இன்றைக்கு அவரை வெற்றி பெற வைத்திருக்கிறது. தர்மம் தலைகாக்கும் என்பதை இந்த நாட்டுக்கு உணர்த்தி இருக்கிறது.